இவருடைய சுய தேவைக்காகவோ இல்லை பிஜேபி அழுத்தத்துக்காகவோ இவர் மிரட்டுறதுக்காகவோ அடிபணிந்து இன்னைக்கு திரும்பியும் எடப்பாடியை ஏற்க தயாராகக்கூடிய டிடிவி தினகரன் இதை முன்னாடியே செஞ்சிருந்தாரு அப்படின்னா அந்த கட்சி உருவாகிருக்கிற தேவையில்லை. இவர்னால் பல பேர்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குதுல்ல. இவரை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களின் பதவி போனது. இவரை நம்பி வந்தவங்க இந்த 5 வருஷத்தில் எந்த வகையிலையும் ஒரு பெரிய அங்கீகார பதவிகளுக்கு வர முடியவில்லை. இவரை நம்பி எல்லார் தொகுதியிலும் 2019 40 தொகுதியில் எம்பி கேண்டிடேட் போட்டார். எல்லாரும் சொந்த காசை செலவு பண்ணி நஷ்டமானாங்க. இதே 21 இதே மாதிரி தான் நான் எல்லா தொகுதியிலையும் எம்எல்ஏ போட போகிறேன், எஸ்டிபிஐ கூட்டணியுடன் நாளைக்கு சுயேட்சையாக நிற்கிறேன்னு போட்டார். 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு அவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தினார். இதே பிஜேபி எந்த வகையில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. உங்களை நாளைக்கு சின்னம்மா அவர்களை சிறைக்கு தள்ளியது பிஜேபி, ஓபிஎஸ்ஐ தர்ம யுத்தம் நடத்த வச்சது பிஜேபி, நீங்கள் கை காட்டிய எடப்பாடியை மிரட்டி அவர்கள் கையகப்படுத்தி உங்களுக்கே வித்தை காட்ட வச்சது பிஜேபி, உங்களை சிறையில் அடைத்து நீண்ட நாட்களாக வெளியில் வர விடாமல் வச்சிருந்ததாக இருக்கட்டும், குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சு ஆர்கே நகரில் பேசும் பொருளான டிடிவி தினகரனை எந்த சூழ்நிலையிலும் அரசியல் செய்ய விடாமல் உங்களை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து நீங்கள் தேர்தலில் ஆணையத்தில் பணம் கொடுத்து சின்னத்தை கைப்பற்ற முயற்சி செய்தீர்கள்னு வழக்கு தொடர்ந்து உங்களை சிறையில் தள்ளி மறுபடியும் நாளைக்கு உங்களுடைய ₹1 பணம் கூட வெளியில் எடுக்க விடாமல் உங்களுடைய ஃபண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி இன்றைக்கும் நாளைக்கு திரும்பி நீங்கள் என்டிஏவுடன் 2024 கை கோக்கப்போ தான் நீங்கள் கேட்ட குக்கர் சின்னத்தை கொடுக்குற நிலையில் உங்களுக்கு எந்த நல்லதுமே செய்யாமல் இருந்த பிஜேபியுடன் மீண்டும் இணக்கப்போக்கை டிடிவி கொண்டுட்டு போகிறதுக்கு, அதாவது அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை சின்னாபண்ணம் செய்த கட்சி அப்படின்னு டிடிவியே பேசியிருக்காரு. இன்றைக்கி என்னம்மா அப்படின்னா, சரி அது அரசியலில் சகஜம் சார் அப்படிங்குவார். சரி தேசிய கட்சிகளோட கூட அந்த லாஜிக்கை நம்ம விட்டுலாம். இப்போ ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் கொள்கையுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டேன், திருமாவளவன் வைக்கலையா, அதனால் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடப்பாடிங்கிற ஒரு பர்சனல் கேரக்டரை கம்ப்ளீட்டாக நீங்கள் எதிர்த்து தான் இந்த கட்சி தொடங்கினது. அம்மையார் சசிகலா அவர்களுக்கு முரண்பாடு இவரிடம் ஏற்பட்டதை நீ ஏன் தனியாக கட்சி ஆரம்பிச்ச? நீ அதிமுகவை மீட்க இன்னைய வரைக்கும் ஓபிஎஸ் அந்த ஸ்டாண்டில் தானே இருந்தார். இப்போ நீங்கள் அதில் இருந்திருக்கணும். ஒரு தனியாக ஒரு கட்சியை தொடங்கிட்டீங்க அப்படின்னால அப்போ நீங்கள் இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருந்தப்போ துரோகத்தை வீழ்த்தவே இந்த கட்சியின் கொள்கைன்னு அறிவித்தவர் இன்றைக்கி யார் அந்த துரோகியோ அவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்காக இவர் தன்னிலையை விட்டு கொடுத்து அந்த கட்சியின் நிலையை விட்டு இவரை நம்பி வந்தவர்களை யோசிக்காமல் சுயநலமாக முடிவெடுக்கிறாரா டிடிவி தினகரன்? எடப்பாடி கிட்டையும் அதை தானே நெகட்டிவாக கிரியேட் பண்ணுறாங்க. ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை ஒதுக்கிட்டாருன்னொன்னே முக்குளத்தோர் சமூகத்துக்கு அறவே எதிரானவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த முக்குளத்தோர் சமூகம் யாருக்கு ஆதரவாக இருக்குது? டிடிவி தினகரனுக்கு. அப்படின்னு அந்த சமூகத்தின் அடையாளத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தவர் அந்த சமூக மக்களை திடீர்னு அப்புறம் நாளைக்கு இந்த தேவைக்காக இவர் தேவைக்கு அடி பண்ணிக்கிறப்ப அந்த மக்களை மறந்துட்டாரா?